லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அடுத்ததாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நாளையுடன் நிறைவடையும் நிலையில் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், இறுதிக்கட்ட பரப்புரை களம் அங்கு எப்படி இருக்கு? ஆனந்தி, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு ஒரு நேரெதிரான ஒரு சூழல் இருப்பது நம்ம பார்க்கிறோம். நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே முதல் கட்சியாக வேட்பாளரை அறிவித்து அதே போன்று பொறுப்பாளர் நியமனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கியதன் காரணமாக நேற்று மாலையே அது கிராமமாக வேட்பாளர் தனியாக சென்றும் அதே போன்று நியமனம் செய்யப்பட்ட அமைச்சர்கள் பொறுப்பாளராக இருந்த பகுதிகளில் தனித்தனியாக மேற்கொண்ட பிரச்சாரங்களை முடித்திருக்கிறார்கள். இன்று காலை முதல் அவர்கள் தனித்தனியாக எந்தெந்த ஒன்றியத்திற்கு அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டார்களோ அந்த அமைச்சர்கள் தங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து காலை முதல் ஆலோசனை கூட்டங்கள் மட்டுமே நடத்தி வருகிறார்கள். இன்று மாலை அவர்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டி தொகுதிக்கான பிரச்சாரத்தை இன்றும் நாளை மட்டுமே மேற்கொள்கிறார். எனவே இன்றும் நாளையும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இடங்களில் பொதுமக்களை கூட்டுவதற்கான பணிகளை மட்டுமே அதே போன்று தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ள தொடர்பாக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை மட்டுமே திமுக மேற்கொண்டு வராங்க. அதே போன்று பாமக அதே போல நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களில் பாமகவினுடைய வேட்பாளர்கள் தனித்தனியாகவும் நாம் தமிழர் வேட்பாளர் தனியாகவும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள மாலை நேரங்களில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட பின்பு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதே போன்று பாமகவை பொறுத்த வரைக்கும் இன்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாமகவுடைய வேட்பாளரை ஆதரித்து தனியாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இன்று அவர்கள் பாமகவுக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள, அதே போன்று சமத்துவ மக்கள் கட்சி இருந்தபோது தலைவராக இருந்த நடிகர் சரத்குமார் இன்று பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை ஒருபுறம் பிரச்சாரத்தை முடிவடைந்தாலும் கூட இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்காக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதியுடைய தேர்தல் பரப்புரை இன்று தொடங்க இருக்கிறது. பாமகவை பொறுத்தவரைக்கும் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், சரத்குமார் என முக்கிய பிரபலங்கள் இன்றும் நாளையும் அவர்களுக்காக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.